வெல்கம் பேக் ஜி ஃபேம். எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? ஸோ நான் நன்றாக இருக்கிறேன். தாங்கள் உடல்நிலை எப்போது அனைவருக்கும் எப்படி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மைக் இல்லாத காரணத்தினால் சத்தம் கொஞ்சம் குறைவாக வர வாய்ப்புகள் இருக்குது, இரைச்சல்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இப்பொழுது நைட் டியூட்டி செய்து முடித்துவிட்டு இப்போ நாங்கள் பங்காளி உணவகத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். சாப்பிடுவதற்கல்ல, குழம்பு வாங்குவதற்கு. பிகாஸ் ஆல்ரெடி குழம்பு கொஞ்சம் நம்ம ரூமில் இருக்கிறது. ஸோ அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா குழம்பு ஒரு ஆளுக்கு பத்தலை, அதை மட்டும் வாங்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கிறோம். அப்புறம் மீன் கொஞ்சம் தண்ணியில் மிதக்க விட்டு இருக்கிறோம். ஐஸ் நவுந்ததும் அதில் மசாலா அடித்து அதை நன்கு பொரித்து சாப்பிட வேண்டும். இதுதான் வேலை. இப்பொழுது மணி 3:48 மதியம் ஆகிறது, சாயங்காலம் ஆகிறது. ஸோ நம்ம டியூட்டி வந்து நைட்டு 8 மணிக்கு போயிட்டு காலையில் 4 மணிக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபராகிய நண்பராகிய அவரும் நைட்டு வந்திருந்தார். அவருக்கு நம்ம ட்ரைனிங் செய்து கொடுத்தோம். ட்ரைனிங் முடித்த பிறகு நைட்டு ரூமுக்கு வந்து அண்ணன் வண்டி ஓட்டி கொண்டு இருக்கும்போது ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிவிட்டது. ஸோ அந்த கேன்சல் ஆன ஆர்டரை ஒரு முழு கோழி அதை எடுத்துகிட்டு வந்து அது கூட ஒரு 4 பாக்கெட் குபுஸ் இருந்தது. அதை தொட்டு சாப்பிட்டு விட்டு ஆளுக்கு கொஞ்சம் வயிறு முழுதாக நிறையவில்லை. அதன் காரணத்தால் 2 மணிக்கெல்லாம் தூக்கம் கலைந்து விட்டது. பயங்கரமாக பசி எடுக்கும் ஒரு காரணத்தினால் அரிசியை ஊற போட்டு விட்டாச்சு, மீனை ஊற போட்டு விட்டாச்சு. ஒரு ஆளுக்கு குழம்பு பத்தவில்லை, அதை மட்டும் வாங்க செல்கிறோம். அதை வாங்கிட்டு ரூமுக்கு வந்து சாப்பிட போகிறோம். இதுதான் இன்று இப்போதைக்கு இருக்கிற வேலை. அதுக்கப்புறம் மொபைலை சற்று நோண்டி விட்டு ரீல்ஸுகளை பார்த்து விட்டு நைட்டு டியூட்டிக்கு கிளம்புவோம். அப்போ மீட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இந்த விளாகை பார்க்க வேண்டும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்பப்போ நம்ம கொஞ்சம் விளாக் நடுவில் போடுவோம். நிறைய பேர் கேட்டுக்கொள்கிறார்கள் அல்லவா? ஸோ அது நல்லா இல்லை அடிக்கடி கேட்டுட்டு இருந்தால். ஸோ நடுவில் நானும் கொஞ்சம் டைம் எடுத்து போடுறேன். என்னோடய ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி விட்டது. எவ்வளவு கிளியர் செய்தாலும் ரொம்ப ஸ்டோரேஜ் கிடைக்க மாட்டுது. அப்படி எதுக்குள்ளே தான் அது மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரில. அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் டிலீட் பண்ணால் தான் முடியும். அப்பப்போ டிலீட் பண்ணி அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அவல நிலை நம்ம ஜஸ்ட் கலாட்டா சேனலுக்கு ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் செல்வோம். அப்படியே பங்காளி ஹோட்டலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது. நேராக ஒரு யூட்டன் அடித்து அங்கே போவோம். போயிட்டு வாங்கிட்டு குடுன்னு ஓடி வருவோம். தற்பொழுது இதுதான் இப்போதைக்கு இருக்கிற வேலை. லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஜி ஃபேம்ஸ், நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம். மைக் இல்லாத காரணத்தினால நிறைய சவுண்டு உங்களுக்கு கேட்கும். எல்லாம் கச்சா முச்சா நீங்கள் அடிக்கிறாங்க. இப்போ கேரளா கடைக்கு வந்துட்டோம். இது சூப்பர் மார்க்கெட் கம் மீன் கடை. உள்ளே மீன் எல்லாமே இருக்குது. வாங்க போகலாம். கைஸ், நம்ம ஒரு மேங்கோ குல்ஃபி வாங்கியிருக்கோம். உண்மையிலே நல்லா இருக்குது. சரி, சாப்பிடுவோம். இப்போ மேங்கோ குல்ஃபி. இந்த ஏரியாவே கொஞ்சம் கரட்டு முரட்டான ஏரியா. வண்டி கண்ணா பின்னான்னு வருவானுங்க. என்ன பண்ணுறது, புது ஏரியா, அப்படியே போக போக பழகிக்க வேண்டிதான். ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமான இங்கே ஹோட்டல் எதுவும் செட் ஆகலை. போகிற வழியில் நம்ம அந்த அரஃபாத் ஹோட்டலில் தான் அப்பப்போ சாப்பிட்டுட்டு போகிறோம். சரி, ஓகே. இப்போ இங்கேருந்து நம்ம சாலம் வாங்கிட்டு கிளம்புவோம். ஓகே ஃபேன்ஸ், ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம். அண்ட் வந்து இங்கே நம்மளோட செட்டப், நம்ம ரூம் வந்து இப்போ ஆக்குப்பை ஆகிடுச்சு. ஃபுல்லாமே ஆக்குப்பை ஆகிடுச்சு. உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இப்போ ஒன்லி எங்கெங்கே அவைலபிளாக இருக்குன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெட்டு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜாக் பாய் வந்துட்டார். இது மேலே வந்து இந்தியாவோட பார்டர், ஒரு பங்களாதேஷ்கார மாதிரி திரிபுரா அந்த இது அவங்க. இது வந்து அண்ணன். அப்படியே நைட்டில் தொட்டால் நம்மளுக்கு அப்படியே ப்ரைவேட் ரூம் ரெடி ஆகிடும். இங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். இதுவும் ஆக்குப்பைட், இதுவும் ஆக்குப்பைட், இதுவும் ஆக்குப்பைட், இதுவும் ஆக்குப்பைட். இது மட்டும் தான் என்ன ஆக்குப்பை இல்லை. பிகாஸ் இந்த மாதிரி மேலே இந்த 2வது போடுறோம்ல, ஸோ அது இல்லை. அதனால் இப்போ இது இன்னும் ஆக்குப்பை ஆகாமல் இருக்குது. இது வந்து நம்ம ஹையல்லேருந்து வந்த பிரதரு. அவர் வந்து இப்போ கஃபாலாக வாங்கிட்டார். ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்குறதுக்காக ஒரு போயிருக்காரு. லைட் இன்னும் நிறைய இருக்குது, நம்ம இன்னும் போடலை. 1 2 3 4 5 6 லைட் இருக்குது. 2 லைட் மட்டும் போட்டிருக்கோம். இப்போ அங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். நம்மள மாதிரி நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்துருக்கான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மொட்டை மாடி, அப்படியே அழகாக மேலே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ கிச்சனில் இப்போ என்ன வேலை நடக்குதுன்னா, பங்காளி ஹோட்டல் வந்து வாங்கிட்டு வந்து தண்ணி, பருப்பு தண்ணி. அது இருக்கிறதே பருப்பு கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த பருப்பு அதில் ஊட்டியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதில்ல. இருந்த கொஞ்சம் பருப்பும் போயிடுச்சு கைஸ். இது வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஃபேமஸாக அவருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்ட பக்கம் கம்பெனி தண்ணியை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணணும் இல்லை, இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க உனக்கு. என்ன சொல்கிறது போ. இந்த பக்கம் நைட்டு நம்ம டியூட்டி போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவிச்சு உப்பு போட்டு சாட் மசாலா போட்டு சாப்பிட்றதுக்காக வெள்ளைக்கடலை, கொண்டக்கடலை 2 இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரூய் மீன், ரேவு மீன் மசாலா அடித்து வச்சுருக்கு. அண்டு இப்போ இதில் வந்து எத்தனை சமையல் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி ரூமில் இங்கே வந்து இது நம்மளுது ரஜா காக்கா. இங்கே 2 குரூப்பு சேர்ந்து சமைக்குது. இதில் ஒரு 2 குரூப்பை சேர்த்து சமைக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா வாவ், மீன் பிரமாதமாக இருக்கா. ஒரு போடு அப்படி போடு.
மூஞ்சில் அடிச்சு விட்டார் கைஸ். இவரை நம்பி நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடாது. இப்போ வெளியே போவோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்லேயும் 10 பேர் அது அழகாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இருக்கிறாங்க. நேராக அப்படி போவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போவோம் ரூமுக்கு. உள்ளே போய் உட்காருவோம், சாப்பிடுவோம். நம்ம ரூமில் இன்னொரு பெரிய இஷ்யூ என்ன தெரியுமா? நெட்வொர்க் சுத்தமாக வரமாட்டுது. அந்த நெட்வொர்க் பாருங்கள், அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ ரூமில் நெட்வொர்க் வராதனால ஸோ இப்போ நம்ம ஃபோனை பாருங்கள், அந்த இடத்துல தொங்க வச்சுருக்கேன். பின்ன ஒரு ஆங்கர் வச்சு அதில் இப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். அங்கே வச்சா கொஞ்சம் நெட்வொர்க் கிடைக்கிது. என்ன கொடுமை பார்த்தீங்களா? சரி, ஓகே, சாப்பிட்டுட்டு சாயந்தரம் நம்ம டியூட்டி கிளம்பும்போது மற்ற விலாகை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ரொம்ப பெருசாலாம் போட வேணாம், குட்டி குட்டியாக அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் எல்லாம் பொரிச்சாச்சு. ஸோ மீனுடைய ஃப்ளேவர் நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், புத்தக்காலாம் நம்ம கிடையாது. ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாகவே சமைச்சாச்சு அப்படின்னே சொல்லலாம். ரூமில் லைட்டிங் பிரச்சனை, எந்த பக்கம் திருப்பினாலும் கருப்பாக தெரிகிறது. ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து நேற்று வச்சு இந்த பங்களாதேஷ் ஸ்டைலில் மீன் குழம்பு, அந்த பக்கம் ஒயிட் ரைஸ் எடுத்து போட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிப்போம். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இந்த பையில் என்னடா இருக்குன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சோண்டு அயன் சக்தி, இரும்பு சக்தி வேணுன்றதால சுண்டலை கொஞ்சம் பேக் செய்துக்கிட்டோம். காக்கா ஹாய் போலோ. இவர் தான் நம்ம மேலே வந்துருக்கிறது. நான் மதியம் காமிச்சல, அப்போ உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காது. அதனால தான். ஸோ நம்ம ரூமில் டோட்டல் வெளிச்சம் பார்க்குறீங்களா? டோட்டல் வெளிச்சம் போட்டால் இவ்வளோ வெளிச்சம் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரூம் வெளிச்சம் நல்லா தெரியும். ஸோ 4 பக்கமும் எல்லா லைட்டும் ஏறும். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. ஸோ இந்த மாதிரி இருக்கும். எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ நம்ம வந்து டியூட்டி கிளம்புறோம். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7:30, 8 மணிக்கெலாம் நமக்கு வந்து டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொடுக்க இப்போ நம்ம ஜோனுக்கு போவோம். ஜோனுக்கு போயிட்டு நம்மளோட ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். அண்ட் கையில் பார்த்திங்களா நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்சும் ரொம்ப நாள் கழித்து நம்ம மாட்டியாச்சு. சரி, சும்மா இருக்குது, யூஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம். வாங்க ஜிஃபேம். கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ கிளம்பியாச்சு. ஆர்டர் எடுத்துகிட்டுங்கிறேன் பாருங்கள், ஆன்லைனுக்கு போயாச்சு. ஸோ இப்போ மணி எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7:48 ஆயிடுச்சு. ஐயோ, ஸோ அதுக்குள்ளே நம்ம ஜோனுக்கு போய் ஆகணும். பிகாஸ் 8 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒர்க்கை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு கொடுன்னு நம்ம இப்போது ஃபஸ்ட்டு லாகின் போய்க்கலாம். லாகின் போயிட்டு எத்தனைன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எத்தனை முடிச்சு வச்சுருக்கோம். ஏன்னா பிகாஸ் நேற்று 12 மணிக்கு மேலே ஓட்டினது காலையில் வரைக்கும். ஸோ ஒரு 8 ஓட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஓட்டினோன்னா 9, 10ன்னு சொல்லி ஆகும். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 17. ஸோ என்னோடய டார்கெட் இப்போ வந்து 15 தான். ரொம்ப ஓவராலாக ஆசை இப்போ நான் படுறது இல்லை. வெறும் 15, 450 கொடுத்தா போதுமானது. வண்டிக்கும் ரொம்ப முறுக்கி ரெஸ்ட்டு பிரச்சனை கொடுக்கக்கூடாது, உடம்புக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு நான் இப்போ மாறிட்டேன். வாங்க இப்போ போகலாம். போயிட்டு ஜோனுக்குள்ளே போய்ட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஜிஃபேம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஜிஃபேம், ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஆரிதுன்ற நம்ம பழைய ஏரியாக்குள்ளே முதல் ஆர்டரே டாமினோஸ் பீஸாலேருந்து போட்டிருக்காங்க. ஸோ கிட்டே தான் நம்ம டாமினோஸ் கிட்டே தான் சுற்றிக்கிறதோ. ஸோ இங்கே தெரியும், இன்னும் கிளியர் ஆகலை. எஸ், ஸோ கிளியர் ஆகிட்டாப்பில் போயிட்டு ஃபஸ்ட் ஆர்டரு ஒரே ஒரு ஐட்டம் தான் இதில் இருக்குது. ஐ திங்க் ஸோ. எங்கப்பா? ஸோ இதில் ஒரு ஐட்டம் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஏதோ ஃபேமிலி ஆஃபர் அப்படின்னு போட்டிருக்கு. போயிட்டு வாங்கிட்டு வரலாம், வாங்கோ. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க 3 பாக்கெட்டு. இதில் என்னமோ ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அது ஃபேமிலி ஆஃபர்னு போடும்போதே கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு ஒரு சில இடத்துல டவுட் இருந்துச்சு. ஃபேமிலின்னு போட்டிருக்கே, ஒரு குடும்பமே சாப்பிட்ற அளவுக்கு தான் இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே சாப்பிட்ற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை க்ராஸ் பண்ணி எப்படியா போய் வண்டியில் வச்சு 10 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேம். நைட்டில் போகிறதால இனிமேலாம் நமக்கு லைட்டிங் பிரச்சனை இருக்கும். பகல்லனா பிரச்சனை இல்லை, நைட்டில் இனிமேல் இந்த இஷ்யூ அடிக்கடி வரும். நான் ஓடுங்கப்பா, க்ராஸ் பண்ணி நான் முதல்ல ஓடிக்கிறேன். ஓடுங்க கைஸ். வாங்கோ உள்ளே பெட்டி தரப்போ வச்சுட்டு வந்துடலாம் இப்போ வண்டியில். ஓகே, ஸோ வந்தாச்சு. வண்டிக்கு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். ஆர்டரை தூக்கி நம்ம பின்னாடி வச்சுட்டோம். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல். ஸோ 32 35 तक नहीं जाएगा भाई, जाएगा तो डालो. ஓகே, ரொம்படியாக 35 ரியால் வரைக்கும் சொருறாரு பெட்ரோலை. ஓகே, எவ்வளவோ சொருனோன்னு இப்போ நம்ம அதை பே பண்ணிட்டு கிளம்பும். என்னடா ரெஸ்டாரண்ட் இது இப்படி இருக்குது? ஏங்கப்பா, அதோட வெளியே டிசைனை பாருங்களேன். ஓகே, பெட்ரோல் போட்டுக்கலாம். டெய்லி நமக்கு 35லேருந்து ஒரு 40 ரியால். சில சமயம் ரொம்ப ஓட்டம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 40 ரியால் வரைக்கும் பெட்ரோல் போயிடுது. ஓகே 45 கடாலோ ஐஸா டாலிங். இப்படி போட்டு அமுக்கிட்டு இருக்கிறாங்க, வண்டியை குளுக்குறாங்க. இவ்வளோதான்பா போவோம், ஏன்டா ஒம்படியாக போட்டு இப்படி பண்ணிங்க.
34 ஸோ வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கேங்க. இன்னமும் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். 10 கிலோமீட்டர் தூக்கி போட்டான். இது ஆக்சுவலாக ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் வரும். பட் இதில் சம்பவம் என்னன்னா யூட்டன் கிடையாது. ஒரு யூட்டனுக்கு எங்கேயோ போயிட்டு இப்போ நான் பேக்கில் போயிட்டு யூட்டன் அடிச்சுட்டு இப்போ திரும்பி நான் போயிட்டுருக்கேன். ஒரு யூட்டன் கூட இல்லைங்க இந்த இடத்துல. ஒரு யூட்டன் இல்லை. எவ்வளோ காலி ரோடு, நடுவில் ஒரு யூட்டன் கொடுக்கலாம், அதுக்கான சிக்னல் ஏற்பாடு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கூட பண்ணி வைக்கலாம். பட் அந்த மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் வெறுப்பு அப்படி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு. நாங்கள் உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு இப்போ நம்ம அடுத்து ஏதாவது பார்ப்போம். இது வந்து குசாமுக்கும் கொஞ்சம் முன்னாடி இங்கே இருக்கிறவங்களுக்கு, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ குசாம் எப்படிப்பட்ட ஏரியான்னு. ஃபோனில் நெட்வொர்க்கே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஏரியா இது. அப்படியே புதுசாக இப்போது ஃபுல்லாக இது கட்டி ஒரு விதமாக எம்மா அங்கங்கே இந்த தண்ணி கேன் அது இதுன்னு ரோடெல்லாம் எதுவும் சரி பண்ணாமல் எது இந்த பக்கம் சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குறாங்களா? இப்போ நம்ம ஊரில் ஒரு வளர்ந்து வரும் ஏரியாவில் டக்குன்னு பொருள்லாம் சீப்பாக இருக்குன்னு 4 பேர் குடி போயிட்டா அதை பார்த்துட்டு 5-6 பேர்னு போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அப்படியே லைனாக குடி வந்துட்டுருக்குறாங்க. கொஞ்சம் பேர் பாதிக்கு மேலே குடி வந்துட்டாங்க, இன்னும் பாக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ரோடு தான் ரொம்ப அநியாயத்துக்கு மோசமாக வச்சுருக்குறாங்க. நம்ம பேக் டயரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 டயர்லேயும் காற்று மைன்யூட்டாக லீக் ஆகுது. அது வேறு என்னன்னு சொல்லி பார்க்கணும். இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் பைசா ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா சரி, நம்மளும் வந்து ஒரு 2 டயரும் பின்னாடி இருக்கிறத சைனீஸ் டயராக போட்டாலும் பரவாயில்ல, ஒரு புது டயராக 2 போட்டலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் முடிய மாட்டேங்குது. இவனுங்க எப்போ பைசா கொடுத்து என்ன எதுன்னு என்ன ரெஸ்பான்ஸ் வரும்ன்றது தெரியல. லெட்ஸே பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஏதோ பார்க்கில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க பிள்ளையே தலைவர். நாங்கள் இந்த பார்க்கில் போய் கொடுத்துட்டு வருவோம். அண்ணன் வந்து 2வது கொடுத்துட்டாரு, 3வது ஆர்டர் எடுக்க போகிறாரு. நான் இப்போ தான் ஒரு ஆர்டரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போட்டு விட்டான் நமக்கு. நம்ம வந்து இப்போ வெற்றிகரமாக 4வது ஆர்டர் வந்து இப்போ எடுத்தாச்சு. 4வது ஆர்டர் எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து நம்ம வெளியே கிளம்பணும். ஒரு வண்டியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதுக்கு தெரியாமல் நம்ம நைஸாக அந்த கேப்பில் உள்ளே பூந்து நம்ம வெளியே போகணுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க்கு. எப்போ எங்கேருந்து வருவாங்க அப்படின்றதே தெரியாது. ஸோ நேற்று முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயரமான ஒரு சம்பவம் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து நடந்துச்சு. அது என்னென்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பைக்கு விபத்து. அதில் ஒரு டெலிவரி பாய் வந்து நம்ம கன்ஃபார்மாக என்னால் சொல்லிட முடியாது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுதான் நடந்துச்சுன்றதில்ல, ஒரு கார்காரன் தான் தூக்கி போட்டு ஒரு தட்டிட்டான் பைக்காரனை. போயிட்டு அடித்து கண்ணா பின்னான்னு போய் விழுந்திருக்காப்புல. அடிக்கும் போதெல்லாம் நான் பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து நடந்ததை பார்க்கல, பட் கிடந்ததை பார்த்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு 80% சான்ஸ் இல்லை அந்த நபர் உயிரோடு இருக்கிறதுக்கு. பட் அல்லாஹ்கிட்ட நான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த ஒரு தப்பான இதுவும் நடந்திருக்கக்கூடாது, அவர் பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அந்த நபருக்கு வீட்டில் அவங்க ஊரில் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியாது. ஸோ முகத்தில் நல்லா தாடி வச்சுருந்தார், தலைக்கிட்டேருந்து பிளட்டு லீக் ஆச்சு. ஸோ என்ன அப்படின்னா, அவங்களோட குடும்ப சூழ்நிலை அந்த இடத்துல எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான், ஏன்னா சொல்ல முடியாது, அந்த வீட்டுக்கே ஒரே ஒரு ஆள் இவர் மட்டும்தான் சம்பாதிக்கிற ஆளாக இருக்கலாம். புரியுதுங்களா? இல்லை ஒருக்கு பொண்ணு இருக்கலாம், கல்யாண வயசில் பொண்ணு இருக்கலாம், இவர் மேலே நிறைய பொறுப்புகள் இருக்கலாம். இப்படி இவர் போயிடும்போது டக்குன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது நீ ஏன்டா அவர் போயிடுவார் அப்படின்ற மாதிரி நீ ஏன்டா சொல்கிற, அப்படி எதுவுமே தெரிலனா அப்போ ஏன் நீ கன்ஃபார்மாக பேசுகிற அப்படிங்கும்போது ஒரு அசம்ஷன் இருக்கும்ல நமக்கு. ஸோ அதாவது எப்படின்னா, அவர் கிடந்த அந்த விதத்தை நான் பார்த்து சொல்கிறேன். அந்த கிடந்த அந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோரமாக இருந்துச்சு. தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், ஒரு மாதிரியாக கிடந்தார் குப்புற அடித்த மாதிரி. ஸோ எல்லாம் கூட்டங்கள் கூடி இருந்தது. பட் யாருமே பக்கத்தில் போகல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூரமாக தள்ளி தான் நின்னாங்க, போலீஸோ இல்லை ஆம்புலன்ஸோ வர்ற வரைக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியாது. பட் ஒரு அசம்ஷன் இருக்கும். பார்க்கும்போது கிடைக்கிற நிலைமையை பார்க்கும்போது நமக்கு தெரியும், ஒரு வேளை அவ்வளோதான்ப்பா ஆல் அவுட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பட் எதுவுமே நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட துவா. நீங்களும் ப்ரே பண்ணிக்கிங்க. அவர் பார்க்கும்போது பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். பிகாஸ் இங்கே நிறைய பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்களாதேஷ் நாட்டை சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன். ஸோ இதனாலேயே நம்மக்கிட்ட நிறைய பேர் டெலிவரி பாய்க்கு ப்ரோ இப்போ நம்ம நான் ஹவுஸ் டிரைவராக இருக்கும்போது என்கிட்ட நிறைய பேர் ஹவுஸ் டிரைவர் ஜாப் கொடுங்க சொல்லுங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது டெலிவரி பாய் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் டெலிவரி ஃபீல்டுக்கு ஜாப் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் நம்ம கம்பெனியில் காசுலாம் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. பட் இதுவே இங்கேருந்து கஃபாலா வாங்கிக்கிற மாதிரினா ஈஸியாக கஃபாலா எடுத்துக்கிறாங்க. பட் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும். நம்ம ஹவுஸ் டிரைவர்னு ப்ரைவேட் டிரைவர்னு நம்ம இக்காமாவில் இருக்கும். அதை வந்து மினி ட்ரக் டிரைவராக மாற்றுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1300 ரியால் இப்போது ஆகுது. அந்த செலவை வந்து இப்போ நம்மக்கிட்ட தான் அவங்க வந்து கேட்டு வாங்குறாங்க ஜிஃபேம். புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க,
இந்த மாதிரி இக்காமெல்லாம் வேலிடிட்டி இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 8 மாதம் 9 மாதம் இக்காம வேலிடிட்டி இருக்கிறவங்கள சீக்கிரமாக எடுத்துக்கிறாங்க. ப்ராப்பர் லைசன்ஸு எல்லாம் வச்சுருந்து கஃபீல் முதல்ல ஓகேன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா ரிக்வஸ்ட் இவங்க கொடுப்பாங்க இங்கேருந்து கியூவான்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டல் மூலியமாக தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஒரு கம்பெனிக்கு நம்ம மாறுறோம்ல. ஸோ அந்த மாதிரி மாறும்போது பார்த்திங்களா விதி பாருங்கள் எப்படி விளையாடுதுன்னு. ஸோ நம்ம வந்து இப்போது எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோமோ, எங்கே வந்து நமக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோமோ அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டோம். ஸோ இதே ரோட்டில் தான் இன்னும் ஒரு 100 மீட்டர் தள்ளி இதே ரோட்டில் தான் அவர் கிடந்தார். நேற்று முந்தினும் இந்த இடத்துல தான் கிடந்தார். இப்போ அதே இடத்துல தான் நம்ம ட்ராவல் பண்ணி அகெயின் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப டேஞ்சருங்க. பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு வருவாங்க. இந்த காரை ஓட்டிக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டே அவன் பாட்டுக்கு வருவான். அதுக்கு நம்ம பலிகேடாகணும் தேவையில்லாமல். ஸோ அதனால தான் நம்மளுக்கு பைக்குனாலே இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி இப்போ பார்க்கறதுனாலேயே எனக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன், ஊரில் போயிட்டு இந்த வண்டிக்கு லோன் அடித்து முடிச்சிட்டோம்னா பேசாமல் நல்ல ரேட்டுக்கு வண்டியை பேசாமல் விற்றுவிட்டு ஏதாச்சும் ஸ்கூட்டியை வாங்கி வெறும் லோக்கலுக்கு வச்சுக்குவோம். இனிமேல் தூரமாக போகிறதா இருந்தால் இனிமேல் போகவே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்தில் இப்போல்லாம். ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்குங்க. ஃபேமிலி பின்னாடி இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கும் போது பதறுது அப்படியே மனசெல்லாம். என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். எனிவே எது எப்படியோ எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். வண்டியை பார்த்து ஓட்டுங்க, தயவு செஞ்சு விரட்டி ஓட்டாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பயமாக இருக்குங்க நினச்சாலே. சரி வாங்க, இப்போ இது 4வது டெலிவரி. இதை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்றைக்கி தேதிக்கு இது 12வது ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நமக்கு டெய்லிக்கு ஒரு மினிமம் 15ஆவது முடிக்கணும். இன்னும் ஒரு 3 தேவைப்படும். மணி வந்து 10:20 ஆகுது. ஸோ 12 மணிக்குள்ளே டக்குன்னு முடிச்சிட்டா தான். ஏன்னா 12 மணிக்குள்ளே பண்ணால் தான் இன்றைக்கி தேதிக்கு கணக்கில் வரும், இல்லைன்னா கணக்கில் வராது. அப்புறம் நாளைக்கு கணக்கில் போய்டும் அது. எனிவே வாங்க கொடுன்னு இப்போ போயிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேன். லெட்ஸ் கோ. அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் ட்ராப் ஆஃப் பண்ணலை. பிகாஸ் நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கோம். சுத்தமாக வந்து இங்கே நெட்வொர்க் ஒர்க் ஆகாதனால சூப்பராக இருக்குல்ல லிஃப்ட் ஒரு மாதிரியாக. ஓகே, நல்லா இருக்குது. 0 ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இறங்கி போவோம். அடப்பாவி, என் கூட இங்கே வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போகணும். சொல்லலை கிரவுண்ட் ஃப்ளோர்னால் இங்கே இப்போ எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? இங்கே கணக்கில் கிரவுண்டு ஃப்ளோர் அப்படின்னாலே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போயிடும். நம்ம ஊரில் பேஸ்மெண்ட்டுன்னு தனியாக போட்டிருப்போம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்னா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னா இது. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் கிரவுண்ட் ஃப்ளோரு. அப்போது செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான் செகண்ட் ஃப்ளோரு. ஆனால் இவங்க கணக்குப்படியே இங்கே எல்லாமே டோட்டலாகவே வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம என்னன்னு பேச முடியும், இதில் ஒன்றுமே பேச முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்த இடத்துல முதல்ல ட்ராப் ஆஃப் பண்ணிவிடுவோம். ட்ராப் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸோ வந்துருச்சு, கால் வந்துருச்சு பாதியில். இது ட்ராப் ஆஃப் ஆவானான்னு சொல்லிகிட்ருக்கு. நெட்வொர்க் தான் வந்து தொலைஞ்சிருச்சேடா. தொலையாண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? அடுத்து நம்ம ஆர்டரை தூக்கிட்டு போகணும். ஆனால் இது ஆவானாங்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து இப்போ தான் ஆகுது. டெலிவரி ஆகிடுச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா அப்படியே தூக்கி டங்கின் மேலே லொக்கேஷனை செட் பண்ணிட வேண்டியதான், ஓட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். டைரெக்டாகவே திறந்து இப்போ உள்ளே ஓட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இங்கே இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷனை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்டாகும் கொஞ்சம். ஸோ அது ஒன்று இங்கே இருக்குது. ஆமாம், அதை கொஞ்சம் நம்ம பார்த்து உஷாராக தான் இருந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரை 2வது ஃப்ளோரும்மாங்க, 2வது ஃப்ளோரை ஃபஸ்ட்டு ஃப்ளோருமா, 3வது ஃப்ளோரை 2வது ஃப்ளோருமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே அடிக்கடி வரும். எனிவே, ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் கழிச்சு மீட் பண்ணலாம் ஜிஃபேன். விலாக் ரொம்ப பெருசாகிடக்கூடாதுல்ல ஜிஃபேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 ஆகிவிட்டது. 12:30க்கு மேல் நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம். ஸோ பிக்கப்பே பண்ணியிருக்கோம். ஆர்டர் என்னவோ முன்னாடியே வந்துருச்சு. பட்டு அதுக்கு டைம் ஆகிடுச்சு அவனுங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு. நம்ம ப்ரூஸ்டட் கீ இவங்க கடைக்கு ஓசியில் எவ்வளோ வாட்டி நம்ம சாப்பிட்டு ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம சாப்பிட்ருக்கோம், அதை கண்டென்ட்டாக மேக் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ப்ரமோஷன் அதை சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம வீடியோ போட்டிருக்கிறது. நிறைய பேர் நல்லாயிருக்கும். ஸ்பைசி கேட்டால் வித்தியாசமாக மேலே அப்படியே சோப்பாக அள்ளி தூக்கி கொட்டி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு 4 மணி வரைக்கும் ஷெடியூல் இருக்குது. ஏன்னா அது முடிஞ்சிடக்கூடாது. ஸோ இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? நேராக இப்போ போயிட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து உள்ளே கொண்டு போய் வண்டியை கொடுக்கணும். ஆர்டரை கொடுக்கணும். அதை கொண்டு போய் இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம ஈடுபட ஆரம்பிக்கலாம். என்ன ஆரியத்தில் இந்த ஏரியாவில் ஓட்டினா ஆர்டர் பக்கம் வருது, அது பேச்சு வேறு. பட் இன்னொன்று என்னென்னா, ஸோ கொஞ்சம் இந்த ரோடு க்ளோஸர் இங்கே வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப அதிகம். ஸோ அங்கங்கேயும் க்ளோஸ் ஆகிருக்கிறதால
சுற்றி 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 நம்ம போகிற மாதிரி இருக்கும் மறுபடியும். அண்ட் நம்ம ஊரில் நம்ம ஊருன்றோம் பாருங்கள், நம்ம ரூமில் அடுத்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. என்னதான் பங்காளிங்க கூட இருக்கக்கூடாது, இந்தியா ஆளுங்க கூட இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு இருந்தாலும் ஒய்யால கடைசியில் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான். புக்கா தூக்கிட்டு வந்து இந்த சீசாவை தூக்கிட்டு வந்து நைட்டு 1 மணிக்கு அடிக்கிறது, 12 மணிக்கு அடிக்கிறது, எல்லோரும் தூங்கும்போது புடக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறது. மற்றவங்க தூங்குறாங்க, அந்த ஒரு இங்கிதம் கூட இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு பண்ணுறது கொஞ்சம் கடுப்பேற்றுற வேலையாக தான் இருக்குது. பட் ஓகே, நம்ம நேரில் பண்ணோன்னா அடுத்த வாட்டி பிடிச்சி கடுப்பு அடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நம்ம நைட்டில் பண்ணுறதால நம்ம நைட் டியூட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அவன் பகல் டியூட்டி முடிச்சுட்டு வந்து நைட்டில் படுக்கிறான். நம்ம நைட்டில் போய் முடிச்சுட்டு லேட்டாக தான் போகிறோம் காலங்காத்தால். அதனால் அவன் தூங்கிடுறான். ஸோ அவன்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ காலையில் தூங்குறானா, சரின்னு சொல்லிட்டு எந்திரிப்பான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா காலையில் எந்திரிச்சு வேலைக்கு ஓடிப்படுறான். நம்ம மதியம் தான் எந்திரிக்கிறோம், அதுக்குள்ளே அவன் கிடைக்க மாட்டான். ஸோ மொத்தத்தில் அவனை பார்க்கவே முடியல. சொல்லப்போனால் அவனை பார்த்தே ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க நம்ம இந்த டியூட்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. எனிவே, ஸோ டியூட்டிஸ்லாம் இப்படி தான் இருக்கும். அப்படியே போவோம். தயவு செஞ்சு பைக் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க கைஸ். ஆமாம், அதனால் நினச்சாலே பயமாக இருக்குது பைக்கெல்லாம். ஸோ நீங்கள் பார்த்து ஓட்டுங்க. டெலிவரி பாய்க்கு இங்கே வேலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கே விசா கொடுக்குறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் இந்த என்கொயரி தான் என்கிட்ட எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ப்ரோ எங்கே ப்ரோ அது கொடுக்குறாங்க, எங்கே ப்ரோ இங்கே அப்ளை பண்ணி வர்றது, நாங்கள் எப்படி ப்ரோ வர்றதுன்னு சொல்லி இந்த ஒரே கொஸ்டின் தான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுறீங்க. எனக்கும் புரியுது. பட் சிச்சுவேஷன் எனக்கு தெரியல. இந்தியாவில் எங்கே விசா கொடுக்குறாங்கன்றது எனக்கு உண்மையிலேயே அந்த விஷயம் தெரியல. அதுதான் பிரச்சனை. தெரிஞ்சால் கூட நான் சொல்லுவேன் இங்கே விசா கிடைக்குது, அங்கே விசா கிடைக்குதுன்னு. பட் அப்படி இல்லை. நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பங்காளிங்க தான் குவான்டிட்டி ஜாஸ்தி, ஆளுங்க மெஜாரிட்டி அவங்க தான். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்கள்ட்ட ஒரு ஆள் இங்கே இருக்கான் ஹெட்டு மாதிரி. ஸோ அவங்க கொடுத்துட்றாங்க. அவன் பங்களாதேஷ்லேருந்து கொத்தா ஆள் இறக்குறான். இப்போ ஏன் ப்ரோ பங்களாதேஷ்காரங்கள அதிகமாக உங்கள் கம்பெனியில் சேர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேள்வி கேட்டிங்கன்னா, அது என்ன காரணம்னா, அவங்க மட்டும்தான் 4-5 மாதத்துக்கு சம்பளமே கொடுக்கலனாலும் சாப்பாடு காசை வாங்கிட்டு வேலை செய்வீங்க. பட் அவங்களுக்கும் குடும்ப குட்டினா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்கள குறை சொல்லலை. பட் அவங்க இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் இந்த மாதிரி கம்பெனிக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ரொம்ப எதிர்த்து பேச மாட்டாங்க, கொஞ்சம் பயந்த சுபாவம், கேள்வி ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஸோ யாருக்காக இருந்தாலும் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்க தானே செய்யும். அதுதான் இங்கே நம்ம கம்பெனிலையும் நடக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க, இப்போ ரொம்ப வேலைன்னு பேசாமல் இந்த டெலிவரியை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம். ஓகே ஜிஃபேம்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மணி இப்போ 4 போகிறது. லொக்கேஷனை வச்சுக்கிட்டு வீட்டை பக்கம் நோக்கி இப்போ நம்ம கிளம்பி சென்று கொண்டிருக்கிறோம். அதாவது என்னப்பட்டு என்றால், நம்ம வந்து இப்போ 7 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12 மணிலேருந்து இது வரைக்கும் 7 அப்படிங்கிறது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்ல ஆர்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல ஆர்டர்னு சொல்லிட முடியாது. ஒரு ஆவரேஜான ஆர்டர் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ ரோடு ஃப்ரீயாக இருந்தும் இது பிகாஸ் ஏன் அப்படின்னா, இது வந்து மினிமம் ஒரு 10 இன்னும் ஒரு 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம போகக்கூடிய டைம் இது ஆக்சுவலாக. பட் முடியலை நம்மளால். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நைட்டில் ஓட்டி நைட் டியூட்டி பார்த்து நம்ம பழகின ஆள் கிடையாது. அதனாலேயே நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாகவே தூக்கம் என்ன தான் படுத்து எழுந்திரிச்சு வந்தாலும் நேரத்துக்கு அந்த 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 3 to 4 மணி அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது, கண்ணு சோர்விடுது. ஸோ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டன் ரூமுக்கு போகிற வழி இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து துமாமான்னு சொல்லுவாங்க, அந்த துமாமா மெயின் ரோடு. இதுலேருந்து நேராக நம்ம ரூமுக்கு போனோம்னா ஒரு 2 நிமிஷம் மேலே தான் பார்த்தேன், 15 நிமிஷம்னு காட்டிச்சு. ஸோ மேபி இன்னொரு 10லேருந்து 12 நிமிஷம் 13 நிமிஷம் தான் நம்ம ரூமுக்கு நேராக குடுகுடுன்னு போயிடுவோம். அண்ணன் வந்து ஒரு 8வது ஆர்டர் இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம ரூம் கிட்ட தான் இருக்கார் ஆக்சுவலாக. ஒரு 1 கிலோமீட்டரில் கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டரில் 2-3 கிலோமீட்டரில் ரூமு போயிடுவார். எனிவே, ஸோ வாங்க இப்போ குடுகுடுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போவோம். போயிட்டு படுப்போம். படுக்கிறது இல்லை, சாப்பிடணும், நைட்டு சாப்பாடு. இந்த நைட்டில் டியூட்டி இப்போ நம்மளுக்கு கிடைச்சதால இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சாப்பாட்டு பிரச்சனை. ஸோ இந்த சாப்பாடு பிரச்சனையே கொஞ்சம் எப்படியாவது நம்ம பார்த்து தீர்க்க ஆரம்பிக்கணும். பட் மிஸ் ஆகிடுது. பிகாஸ் ஒரு 8 மணிக்கெலாம் நம்ம டியூட்டி போயிடுறோம். அதனால் நைட் சாப்பாடு பார்க்க முடியல. ரூம்லேயே இருந்தாலும் போய் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரூமில் இல்லை, நம்ம ரஜாக் பை இருக்கார்ல, அவர் சாப்பிட்டுட்டாரு. ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு தான் இருந்துச்சு. ஸோ அவர் சாப்பிட்டுட்டாரு. ஸோ இப்போ நம்ம அண்ணன் வந்து பங்காளி ஹோட்டல்லேருந்து ஒயிட் ரைஸும் மட்டன் குழம்பு ஏதோ சம்திங் வாங்கிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது போய் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கு போகிறோம் கொஞ்சம். ஏன்னா ரொம்பலாம் இல்லை, அது கம்மி தான். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு டே? நம்ம சப்ஸ்கிரைபரில் எத்தனை பேர் நைட் டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். எனிவே, ஸோ வாங்க இப்போ நேராக ரூம் போவோம். என்ன சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம், ஓகேவா?
ஸோ இதுதான் என்னோடய டே. இப்படி தான் என்னோடய நாள் இன்றைக்கி போயிருக்கு. ஒரு இதாக நைட் டியூட்டி அப்படிங்கிறதால நம்மளுக்கு ரோடெல்லாம் வியூவிங் ஆங்கிள்ஸ் உங்களுக்கு சரியாக இருக்காது, ரோடு ஒன்றும் கிளியராக தெரியாது, லைட்டிங் இஷ்யூஸ் நிறையா வரும். அதனாலே என்னவோ நான் அதிகம் இப்போ வீடியோ எடுக்கிறதில்ல. சும்மாவே எடுக்கக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். பட் ஓகே, ரெகுலராக இல்லைனாலும் அப்பப்போ போடுவோன்ட்டு இருக்கேன். அண்டு இந்த மாதிரி லைட்டிங் இல்லாதனால அதுவும் சரியாக நம்மளால் போட முடியல. உங்களோட கருத்து கணிப்பு என்னவாக இருக்கோ கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம வீடியோவில் அப்படி ஒன்றுமே கிடையாதுங்க. பாருங்க, நம்ம ஆஃபீஸ் பில்டிங் இது தான் கிளம்ப போகுது. ஆமாம், அண்ட் இன்னொரு குட் நியூஸ், நம்ம ஹையல்லேருந்து நண்பர் வந்திருந்தார்ல நம்ம கம்பெனியில் கஃபாலாக மாற்றுறதுக்கு, அவருக்கு எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சு ஐடி எல்லாம் போட்டுட்டார். அண்ட் இன்றைக்கி வண்டி ஆல்சோ கொடுத்துட்டாங்க. அவருக்கும் பலீனோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு 8000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அது ஏதோ ஒரு டிரைவர் கையிலேருந்து. ஸோ அதை சரி பண்ணி பழுது பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. வண்டியெல்லாம் ஓகே தான், புதுசு மாதிரி தான் இருக்குது. வெளியிலேருந்து கொஞ்சம் ரன்னிங் போர்டு இங்கங்கன்னு கொஞ்சம் இடிச்சிருக்கு 4 பக்கமும். ஓகே, அது மேனேஜபிள் தான். ஸோ கம்பெனி கொடுக்குறது நமக்கு என்ன, அவங்க எங்கெங்கே அடிபட்டிருக்கோ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனிவே, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஹையல் கிளம்பிடுவார். ஸோ அங்கே போய் அவரோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஸோ ரியலி ஸோ ஹாப்பி. அப்புறம் 4 அன்னைக்கு நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவரும் நம்ம ரூமுக்கு வந்துடுவார். அவரும் நம்ம கம்பெனிக்கு மாறிட்டார். இன்னும் நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. பட் அவங்களாம் நான் இங்கே எல்லாருமே இங்கே வந்து தங்கினாங்களா கேட்டால் இல்லை. இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, எனக்கு இது வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும்னு. நான் எனக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான், பட் கம்பெனி என்னது இல்லையே. ஸோ அதனால் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு கம்பெனியில். நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி என் சேனல் இருக்குது, சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறாங்கப்பா, ஏதாவது ஆஃபர் மாதிரி பண்ணி கொடு, எல்லாராலையும் அந்த 1500 1800 கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற காசுப்பா. நாங்கள் என்ன கம்பெனின்னா நாங்களாக வாங்கி தின்னுக்கிறோம், கமிஷன் வாங்குகிறோம், நாங்களே உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கோம். உங்கள்கிட்ட தான் பணத்தை வாங்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கேட்குறோம். ஃபஸ்ட்டு கேட்கல, இப்போ கேட்குறோம். இன்னும் 2 மாதம் போச்சுன்னா கேட்க மாட்டோம். பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், நம்ம கம்பெனிக்கு மாறணும்னா ஒரு ப்ரைவேட் டிரைவர்லேருந்து மினி ட்ரக் டிரைவருக்கு இக்காமா அடிப்பாங்க. ஸோ அந்த இக்காமா அந்த ப்ரொஃபஷன் மாற்றுறதுக்கு அந்த காசு அது மட்டும்தான் கொடுக்கணும். கஃபாலாக்கெலாம் நாங்கள் தானே பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனிவே பார்ப்போம். உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருக்குது, மாறணும்னு ஐடியா இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இங்கே இருக்கேன் ப்ரோ. குறிப்பாக கஃபீல் ஓகேவா அப்படின்றத அதை முதல்ல நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துடுறாங்க, இங்கே ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனியில் ஜாயினிங் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கஃபீல் வந்து இல்லை நொல்லன்னு சொல்லி ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துட்றாப்புல. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம ரூமுக்கு போவோம். ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிட்டேன். ஐயப்பா 5 நிமிஷம் பேசிட்டேன்ப்பா நான் இங்கே. ஓகே, இப்போ நேராக ஒரே ரோடு தாங்க, எங்கேயும் இல்லை, ஒரே ரோடு தான். இப்போ கிட்ட வேறு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் போகணும். நம்ம வண்டியில் கிட்ட ஒரு ஹெட்லைட் எரியல. 25 ரியால் கொடுத்து 3 நாள் மேலே தான் மாற்றினேன். அகைன் நேற்று போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. 2 நாளில் போயிடுச்சு. ஸோ அந்த இன்சூரன்ஸ் காசு வந்துச்சுன்னா வண்டியை வேறு மாதிரி லெவலில் மாற்றணுங்க. நம்ம மாற்றுவோம் வாங்க. ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லு கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் மொபைலை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பெங்காலி ஹோட்டல் வாங்கிட்டு வந்து மட்டனும் சோறு. இது வந்து அவங்களுடைய சலாடு, காய்கறி, சம்திங் கீரை, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய். இப்போ இதை நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ வித்தியாசமாக இருக்கும். கீரை, ஓகே, நல்லா தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பருப்பு தண்ணி கழுவ வேண்டி தான் இருக்கேன். அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. பார்க்க தான் நம்மளுக்கு வந்து அது பருப்பு தண்ணி மாதிரி தெரியும், பட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. எனிவே, ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாவில்லை. உள்ளே எக்கோ அடிக்குது, உள்ளே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். டாடா பை பை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல்.